ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ விஜய் எடுக்க போகிற முடிவால் நம்ம மல்லி பத்ரகாளியாக மாறி விஜயை பலார்னு அடிக்கிறாங்க. இதை நம்ம யாருமே எதிர்பாராத ஒன்று தான். ஏன்னா மல்லி ரொம்பவே விஜய் மேலே மரியாதை வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இது எப்படி நடந்துச்சு, அப்படி என்ன தான் விஜய் முடிவெடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுடரும் இந்த ராஜியும் பிளான் போட்டு சுடர் கழுத்தில், அதாவது ரேணுகா கழுத்தில் தாலி கட்டியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. ராஜி ஒரு வாட்டி சொன்னால் கூட விஜய் அதை ஏற்றுக்கவே இல்லை. கடைசியில் இந்த சுடர் ஆமாம் விஜய், நீங்கள் தாலி கட்டினா மட்டும்தான் இந்த வீட்டில் இருப்பேன் நான், இல்லைனா நான் கண்டிப்பாக இருக்க மாட்டேன், நான் எங்கேயாவது போயிடுவேன் அப்படின்ற மாதிரி பயமுறுத்தவும் விஜய்க்கு என்ன பண்ணுறதுனே தெரில. விஜய் மல்லியை பார்க்க மல்லிக்கு படபடன்னு தள்ளிடுச்சு. அது உண்மையிலுமே ரேணுகாவாக இருந்தால் மல்லிக்கு பிரச்சனையே இல்லைங்க. ஆனால் வேற ஒருத்தி எப்படிங்க புருஷனை பங்கு போட எந்த ஒரு பெண்ணுமே விட மாட்டாங்க. அது மல்லி நம்ம விஜயை ஆசைப்பட்டு காதலிச்சாங்க. கடைசியில் இப்போ தாலி கட்ட போகவும் மல்லிக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. விஜய் என்ன முடிவு எடுக்க போகிறாருன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. இப்போ தான் நம்ம வீடியோக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. அப்போ தான் மல்லி அடுத்தடுத்து என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம். சரி, அது ஒரு பக்கம் இருந்துகிட்ருக்கு. அப்போ தான் விஜய் மல்லியை பார்க்குறாரு. விஜய் முழுக்க மல்லி மேலே பயங்கர கோபத்தில் இருக்கார் நம்ம விஜய். ஏன்னா விஜய்க்கு என்ன பண்ணுறது போகிறதுனே தெரியாமல் தான் முழிச்சிட்ருக்காரு. அப்போ தான் அமைதியாகவே இருக்கார். உடனே இந்த ரேணுகா என்ன விஜய், உங்களுக்கு அப்போ மல்லி மட்டும் தான் பொண்டாட்டியா, நான் பொண்டாட்டி இல்லையா, என் கழுத்தில் நீங்கள் தாலி கட்ட மாட்டீங்களா, சரி ஓகே, நான் இந்த வீட்டை விட்டே போயிடுறேன், எனக்கு யாருமே இல்லைன்னு நான் நினச்சிக்கிறேன், நான் எப்படி பிச்சை எடுத்துகிட்டு இருந்தனோ அதேமாரியே நான் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப பிளாக்மெயில் பண்ணவுமே நம்ம மல்லிக்கு செம கோவம் வருது. என்னடா இவ இப்படி பண்ணிகிட்ருக்காள், இவளை ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்ற மாதிரி மல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க. விஜய்கிட்ட நான் மல்லி சொல்கிறாங்க, விஜய் தயவு செஞ்சு அந்த முடிவு மட்டும் எடுத்துடாதீங்க விஜய்ன்னு சொல்லவுமே விஜய் கோபத்தில் இருந்ததுனாலையும் ப்ளஸ் அவருக்கும் வேறு வழி கிடையாது. இப்படி சொல்லும்போது என்ன பண்ண முடியும், வேறு வழியே இல்லாமல் என்ன சொல்லிடுறாருன்னா, சரி ஓகே தாலி தானே நான் கட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். மல்லி தரையாக அழுக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மல்லி சொல்கிறாங்க, விஜய் வேணாம் விஜய், நான் இவங்க உண்மையிலுமே ரேணுகா அக்காவாக இருந்தால் நானே உங்களுக்கு தாலி கட்ட சொல்லியிருப்பேன். உண்மையிலுமே இவங்க ரேணுகா அக்கா கிடையாது, அதை தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சு தான் ஆகணும் விஜய் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, இல்லை மல்லி நீ யாருன்னு இப்போ தான் நானே புரிஞ்சுக்கிட்டேன், நீ எவ்வளோ கேவலமாக நடந்துகிட்ருக்குன்னு அது ஒன்று புரியுதா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே மல்லி பயங்கரமாக அழுகுறாங்க. அதே சமயம் நம்ம மல்லி விஜய் விட்டும் கொடுக்க மாட்டாங்க. என்னால் அவங்கள விட்டு கொடுக்க முடியாது விஜய், நீங்கள் எனக்கு வேணும், நீங்கள் யாருக்கும் சொந்தமாகக்கூடாது, எனக்கு மட்டும்தான் சொந்தமாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. அதுக்கு என்ன பண்ணலாம் மல்லி, விதி இப்படி விளையாடுது அப்படின்ற மாதிரி சொல்ல, விதியும் விளையாடல ஒன்றும் விளையாடல, இந்த சுடர் தான் விளாண்டுட்ருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. விஜய்க்கு கோவம் மறுபடியும் நீ சுடர்னு சொல்லாத மல்லி, எனக்கு கோவம் வருதுன்னு சொல்கிறாரு. நான் உங்களுக்கு சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா விஜய், உங்களுக்கு எனக்கு என்னை உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு கேட்கும்போது, ஆமாம் தெரியும், நான் இப்போ அதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி கேட்குமே. அப்படி இருக்கும்போது நான் எப்படி ரேணுகா அக்கா மேலே பொறாமப்படுவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம மல்லி கேட்ட கேள்விக்கு விஜய்கிட்ட பதில் இல்லை. நீ அப்போ பொய்யான முகத்தை காட்டியிருக்கலாம், இப்போ தான் உன்னோட உண்மையான ரூபலாம் எனக்கு தெரிய வருது மல்லி, அதனால் இப்போ தான் நான் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே நம்ம மல்லி ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. விஜய் நீங்கள் பேசுகிறது போகிறது எல்லாமே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது விஜய் அப்படின்னு சொல்லவுமே நம்ம விஜய் சொல்கிறார், அப்போ இதுவே உனக்கு கஷ்டமாக இருக்குன்னா அப்போது நீ பண்ண காரியம் என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்க தெரியுமா மல்லின்னு கேட்கவுமே, என்ன பண்ணுறது போகிறது என்ன முடிவெடுக்கிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியாமல் தான் தவிச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம மல்லி சொல்கிறாங்க, விஜய் அவங்க கழுத்தில் நீங்கள் தாலி கட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுமே. அதை சொல்கிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது மல்லி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது, ஏன்னா நாங்கள் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்குமே சண்டை ரொம்பவே முத்தி போகுமே. நம்ம விஜய் மல்லியை கேவலமாக திட்டவுமே மல்லிக்கு கோவம் வந்துருக்கு. நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நீங்கள் கொஞ்சம் கூட கேட்காம இப்படி பண்ணிகிட்டே இருக்கீங்களே, உங்களை என்ன தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மல்லிக்கு கோவம் பலார்னு ஒரு அற விட்டுறாங்க விஜய் அப்படியே தகச்சு போயிடுறாரு. என்ன மல்லி இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குமே, எனக்கு வேறு வழி தரல விஜய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
இதனால் என்ன நடக்க போகுது, எந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் வந்து கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.